நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுங்க. அதாவது நான் இந்த ஷோவுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற இந்த அன்பு கேங்கா இருக்கட்டும், இல்லை உள்ள தன்னை புனிதர்களாக காமிச்சிக்கிற நிறைய பேர் வெளியில ஏன்னா 100 நாட்கள் நடிச்சு நல்ல மாதிரி வேஷம் போட்டானுங்க. இவனுங்களாம் வெளியில இவனோட வன்மத்தை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் பண்ணுவானுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவானுங்க. அப்போ நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் ஆளாக சிக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட விக்ரம் இல்லை வக்ரம் தான். எங்கள் வக்ரம் அவர்கள் வெளியில் ஒரு 4-5 பேட்டி கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலாக என்னங்க இன்டர்வியூவான்னு தெரில. ஒரு 10 பேரை உட்கார வச்சு, அதாவது ஒரு 10-20 பேரை உட்கார வச்சிடறானுங்க. அந்த 10-20 பேரை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு திவ்யா வச்சு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறானுங்க. அதுக்கப்புறம் அதே ஆளுங்களை வச்சு சாண்ட்ராவுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறானுங்க. ஸோ அப்புறம் அதே ஆளுங்களை வச்சு விக்ரம், இவன் பேர் வேற, விக்ரம்ங்கிற பேரே மறந்து போச்சு, வக்ரம்னு வருது. நம்ம விக்ரமுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறானுங்க. ஆக வந்திருக்க எவனுமே ஒரிஜினல் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாரும் செட் பண்ண ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இதில் எங்கள் விக்ரம் அவர்கள் உள்ள தன்னை புனிதராகவும் நல்லவனாகவும், அதாவது அன்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, பாசம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதை தவிர என்கிட்ட உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம விக்ரம். அவன் இப்போ வெளியில் முழுக்க முழுக்க அவரோட வன்மத்தையும் வக்கரத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காரு. யார் மேலேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவருக்கு யாரும் பிடிக்கலையோ அவங்க மேலே. இப்போ அவங்களை யாரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, ஒன்லைனில் விக்ரமோட கேம் பிளே பற்றி நான் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுங்க. விக்ரம் அவரோட கேம் பிளே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எமோஷனலாக யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு அக்கா, தங்கை, மாமா, மச்சான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு கேம் ஆடி அவங்கள டவுன் பண்ணிட்டு முன்னேறி போகிறது தான் எங்கள் தலைவனோட கேம் பிளே. இப்போ இந்த வக்ரமுக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போல்டா ஸ்ட்ராங்கா யார் இருந்தாலும் பிடிக்காதுங்க. எனக்கு திவ்யா மேலே மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பட் ஆனால் வக்ரமுக்கு பிடிக்காத யார் தெரியுமா? பார்வதி, கம்ருதுன்னு, நம்ம திவ்யா. இப்போ இவங்க 3 பேர் ஏன் பிடிக்கல அப்படின்னா, இவங்க எல்லாம் எமோஷனலாக வீக் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டான ஆள். ஸோ அதனால் இவங்களை நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ யாரை பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்பை பிணைந்து எமோஷனலாக இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இவருக்கு பிடிக்கும், அவங்கள எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்லுவார். இப்போ இவரோட கேம் பிளே பிடிச்சி கரெக்டாக கண்டுபிடிச்சி வியானா வெளியில் காரி துப்பிருச்சுங்க. அதனால வியானா மேலே வன்மத்தை கக்குறான். 2வது பார்வதி மேலே ஏன் வன்மத்தை கக்குறான்னா, இப்போ இது ஒரு ட்ரெண்டிங். இப்போ வெளியில் வந்திருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்வதி அட்டாக் பண்ணால் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனா நினச்சிக்கிறான். இவன் மட்டும் இல்லை, என்ன சில பேர். அப்புறம் கம்ருதீன் ஈஸி டார்கெட். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஹேட்ரட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? இவன் கொடுத்த அந்த இன்டர்வியூக்கு கீழே இவனை காரி துப்பி வச்சிருக்காங்க. நானும் பார்க்குறேன், சரி இவனுக்கு எவனா சப்போர்ட் பண்ணுவானா என்னன்னு சொல்லி பார்த்தா 100 கமெண்ட் வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, 100 கமெண்ட் வந்துச்சுன்னா அதில் 98 கமெண்ட் இவனை காரி துப்பியிருக்காங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், ஒரு இடத்துல போயிட்டு, நம்ம விக்ரம் என்னை எப்படா ஓட்டு போட்டு இது வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, எனக்கு எவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு வெளியில் வந்தால் தெரியும். உனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்லைன்னு தெரியும், அவ்வளோதானே. ஒன்றும் இல்லை, நீ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறல விக்ரம், அந்த இன்டர்வியூ கீழே போயிட்டு கமெண்ட்டை படி, இதில் தெரிஞ்சிடும் உனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்லை உடைய விஜய் சேதுபதியோ விஜய் டிவியோ அப்படியே கைத்தாங்கா கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படி தெளிவாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி கட்டைன்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குங்க. இவங்களோட முழு நேர வேலையை பார்வதியை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வர கண்டஸ்டண்ட்டை வர வச்சு பார்வதியை தப்பாக பேசி பார்வதியை புட் டவுன் பண்ணி அது மூலயமா வியூஸ் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுங்க. பின்னாடி கட்டைன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, நான் தமிழில் தான் சொல்லுவேன். ஸோ பின்னாடி கட்டைங்கிற ஒரு சேனல் முழுக்க முழுக்க பாரு மேலே வன்மத்தை கொட்டி வர கண்டஸ்டண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேச வச்சு அதன் மூலயமா வியூஸ் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, வெளியில் இருக்கிற ரிவ்யூவர்ஸ், பாரு ஹேட்டர்ஸுங்கிற பேரில் ஷோ முடிஞ்சிருச்சு, டைட்டில் வின்னரை பற்றி அவனும் பேச மாட்டேங்கிறான், ரன்னரை பற்றி அவனும் பேச மாட்டேங்கிறான், பாக்ஸ் எடுத்துகிட்டு போன வினோத்தனா பற்றி கூட பேச மாட்டானுங்க. வளைச்சு பாரு கம்ருதனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களடா. அப்போ யார் தாட்டா வின்னர், ரியல் வின்னருங்கிற எனக்கே கேள்வி வருதுங்க. இப்போ நான் எந்த பேட்டி எடுத்து பார்க்குறேங்க, விக்ரம் பேட்டி கொடுக்குறான், பாரு கம்ருதனை பற்றி பேசுகிறாங்க, சாண்ட்ரா பேட்டி பாரு கம்ருதீன், சபரி பேட்டி பாரு கம்ருதீன், கனி பேட்டி பாரு கம்ருதீன். டேய், உங்களுக்கு வேறு கண்டென்ட்டே கிடைக்கலையாடா, உங்களுக்கு வேறு யாருமே. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதாங்க, இவனுக்கு ஹேட்ரட் பரப்புறது இருக்கட்டுங்க. அப்போது முழுக்க முழுக்க எல்லாருமே பாரு கம்ருதனை பற்றி மட்டும் பேசும்பொழுது இந்த ஷோவை யார் ரன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்கு இப்போ வந்திருக்கீங்களா? இது மூலமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம
விக்ரமோட அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதில் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது, அதாவது பின்னாடி கட்டை இவங்களாம் வந்து ஒரு பொண்ணுக்கு எதிராக பொண்ணை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ண முடியுமோ இந்த வக்கரமை வச்சு, இந்த வன்மவாதியை வச்சு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. இந்த வக்கரம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு 25 நிமிஷம் இன்டர்வியூ, அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுங்களேன். அந்த 20 நிமிஷத்தில் 18 நிமிஷம் அந்த கார் டாஸ்கை பற்றி பேசுகிறாயா, மீதி இருக்கிற ஒரு 2-3 நிமிஷம் வந்து பாருக்கு அமிர்தத்தை பற்றி பேசலாம். டேய், இன்டர்வியூ உனக்கு உன்னை பற்றி பேசணும், நீ என்ன பண்ணியிருக்க, உன்னோட கேம் பிளே எப்படி இருக்கு, நீ ஆடின கேம் எப்படி இருக்கு, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஓகே, நீ ஏதோ கேம் ஆடி இருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், அதில் 98% வந்து கார் டாஸ்கை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க, பாருக்கு அமிர்தத்தை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ விக்ரம் அந்த வீட்டில் ஒன்றும் பண்ணலையா? இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பல பேரோட கேள்வி அதுதான். அப்போ வந்து எதுவுமே பண்ணலை அப்படி தானேங்க? அது மட்டும் தெளிவாக புரியுது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கார் டாஸ்க் ஆரம்பிச்சு எண்டு வரையும் அதான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லைனா வந்து வியானாவை திட்டுறான், ஒன்று பாருக்கு அமிர்தத்தை திட்டுறான், வன்மத்தை கொட்டுறான், இந்த சைடு வந்து வியானா. இதில் வேற இவரோட ஆட்டிடியூடு பார்க்கணுமே. என்ன சொல்லு, என்னடா யாரா நீ, டேய் ஜோக். எனக்கு சீரியஸாக அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆங்கர் உட்காந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு சபை நாகரிகம் தெரியல. இவர் வந்து தன்னை நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். எங்க நான் நல்லவங்க, எங்க நான் நல்லவனா இருந்தால் நல்லது நடக்காதுங்க, எங்க நான் நல்லவங்க, எங்க நம்புங்க நான் நல்லவங்க. நல்லவன் அப்படிங்கிறவன் வந்து தன்னை நல்லவன்னு எப்பயுமே சொல்லிக்க மாட்டான். அவனோட செயல்லையும் அவனோட விஷயத்திலையும் மக்களே புரிஞ்சுப்பாங்க. அதாங்க நடிக்கலாம் முடியாதுங்க. உள்ள நடிக்கும் போதும் இவன் எப்படி தெரியுமாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கலாங்க, இவன் தன்னை வந்து அடிக்கடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது வந்து தன்னை ஒரு காமெடியன், நான் வந்து ஒரு காமெடியன் சொல்லி சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்க, 107 நாளில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவன் காமெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு காமெடி, இவன் பண்ணுற காமெடி சிரிப்பு வந்துச்சா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ நீ வந்து உடனே வந்து காமெடியன்னு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, இவனை வக்கரம்னு பார்வதி ஒரு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வக்கரம்னு ஏன் வச்சாங்கன்னு நான் சொல்லட்டுமா? இவன் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவான், ஆனால் அந்த காமெடியில் சிரிப்பு வராது, வன்மம் மட்டும் இருக்கும். ஒரு காமெடி பண்ணுவான், இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே ஒரு காமெடி ஒன்று பண்ணுவான், ஆனால் அந்த காமெடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மிகப்பெரிய வன்மத்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவார். அப்போ வந்து இவர் நல்லவர். இவர் வேற உள்ள வேற உட்காந்து துஷார் கிட்ட, துஷாரு நீ நான்லாம் ரொம்ப நல்லவங்கடா, நம்மளாம் ரொம்ப குழந்தைகடா, நம்மளாம் இப்படி தாண்டா பார்ப்பாங்க, எல்லாரும் கெட்டவங்கடா. நீங்கள் இந்த கிளிப்லாம் இருக்கு போய் பாருங்களேன், நம்ம வக்கரம் பேசியிருப்பான், நம்மளாம் ரொம்ப தங்கமானவர்றா, நம்மளாம் அந்த ஷோவுக்கே இது இல்லடா, நல்லவன் சொல்லி முழு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்கே நம்ம விக்ரம் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அது முழுக்க பாருக்கு அமிர்தத்தை வச்சு தான் ஓட்டுறானுங்க, வியூஸ் பிச்சை எடுக்கிறானுங்க. அதுக்கு வேற விஷயம் ஏன்னா, பாருக்கு அமிர்தத்தில் யாருக்கு தாண்டா பிச்சை போடுவாங்க, நேராக போய் பிச்சை எடுத்து வந்துடலாடா. நீங்கள் ஷோவையும் அவங்கள வச்சு ஓட்டிட்டு அவங்க வச்சு இது பண்ணிட்டீங்க, வெளியில் ரிவிவர்ஸையும் அவங்கள போட்டு வன்மத்தை கொட்டி பிச்சை எடுக்கிறீங்க. இப்போ அவங்கள பற்றி பேசி ஷோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் எல்லாம் தெளிவாக தெரியுது. இதில் வந்து நம்ம வக்கரம் வந்து சில இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆனார். அதில் ஃபஸ்ட்டே வந்து நம்ம பின்னாடி கேட்ட சேனலில் வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த கார் இன்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களாங்க, இந்த கார் இன்சிடென்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளால் வந்து இல்லைங்க, இது வந்து அவங்க 2 பேருமே தப்பான வார்த்தைகள் பேசிக்கிட்டாங்க, அவங்க தாங்க ஆரம்பித்தவங்க தாங்க இது பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மக்கள் வந்து சொல்கிறாங்க, இது ஆரம்பிச்சதே நீதாண்டா அப்படின்னு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கார் இன்சிடென்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம விக்ரம் தான் இந்த கார் டாஸ்கில் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக ஆரம்பித்தவனா இருப்பான். உடனே இதை சொன்ன உடனே அங்கே இருக்கவங்கலாம் வந்து சொன்ன உடனே, என்னங்க நான் வந்து பேசுறது குத்தமாங்க, வியானா மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கிட்ட போயிட்டு வன்மத்தை கொட்டுறான். அது முடியுதா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆங்கர் வந்து அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு வந்து தப்பாகவும் தரைக்குறையாகவும் கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து உண்மையுமே பெண்களுக்கும் இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதில் என்ன சொல்கிறேன்னா, யார்கிட்ட வந்து ஃபோன் பேசுவீங்க, யார்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வியானாகிட்ட வந்து ஃபோன் பண்ணிங்களா பேசலாம்னு சொல்லி கேட்கும்போது, வியானாட்டெலாம் நான் ஏங்க பேசுகிறோம், இல்லை ஒருவேளை கால் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணால் தங்கள் நம்பர் வந்து போது பிளாக்கில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம் அவர். வியானா மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம விக்ரம் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க, இப்போது நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த இன்டர்வியூக்கு அடுத்து இன்னொரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தன் கேட்குறான்,
வியானா மேல நீங்க இவ்வளவு வன்மமா இருக்கிறதுக்கு காரணம் இல்ல வியானா உள்ள வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதோட கோபம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து எஃப்ஜே வியானா இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று உருவாயிருக்குங்க. அதாவது வந்து வியானா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேம் வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக எல்லா இடத்துலையுமே என்னென்ன பேசணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ நம்ம விக்ரம் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பானா, வியானா எஃப்ஜே நீங்கள் 2 பேரும் தான் அந்த ஷோவில் வந்து ஒரு மெயினாக இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, இந்த இடத்துல வந்து நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி விட்டுருப்பான். இப்போது வியானா பண்ணது தப்பு தான், அவன் ஒரு முட்டாப்பையா அவன் சொன்னதை வந்து கேட்டு பண்ணது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணி அந்த ஒருத்தவங்களோட கேம் பிளேவே முடிச்சு விட்டது யாரு? மெயின் காரணம் வியானா போனதுக்கு எஃப்ஜேவோட லவ் விஷயம் தாங்க. இது ஆரம்பிச்சு நம்ம விக்ரம் தான். இவன் தான் என்ன சொல்லியிருப்பானா வந்து போயிட்டு நீங்க லவ் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும், ஷோ அப்படியே இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து இது பண்ணிட்டு இருப்பான் இனிஷியேட். அந்த காட்டில் தான் வியானா வந்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நம்ம விக்ரம. ஸோ அதில் வந்து ஏங்க அவன் ஆங்கிற போயிட்டு ஹலோ நீங்கள் என்ன வீடியோ என்ன காமிங்க, நீங்களாம் வந்து என்னென்னலாம் இங்கே பேசணும் அப்படி இதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும், வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து வன்மத்தை கொட்டுறான். அதாவது ப்ரூட்டோலி வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டான். இப்போ இந்த இடத்துல வந்து வியானா பேச மாட்டேன் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து கமருதனை பற்றி கேட்குறாங்க. கமருதன் வந்து பேசுனீங்களா, உள்ளே உங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் நடந்துச்சு, சச்சரவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போது கமுரு கால் பண்ணானா, என்னப்பா தலையை திருவுறன்னு சொன்னியே, எப்போ திருவுவ, தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அட்ரஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஐயோ பயமா இருக்கு ப்ரோ, விக்ரம் ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ மெட்ர கமுருதுனே ப்ரோ, என்ன ப்ரோ அடிச்சிடா ப்ரோ, அவ்வளோ பெரிய ரவுடியா ப்ரோ அப்படின்னு. ஐயோ அப்படிதான் வந்து அவன் நினச்சிக்கிட்டான், அப்படிலாம் நம்ம வந்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, நீ காமெடி பண்ண மாட்ட அது வேற விஷயம், நீ சீரியஸாக பேசுகிற எங்களுக்கு சிரிப்பு வந்துடும் அதுவும் வேற விஷயம். இதெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லிட்டு அரோரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, தூய்மையான ஒரு பொண்ணு, அரோரா கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது, மக்களுக்கு கண்ணு தெரியலங்க இவர் சொல்கிறாரு. அந்த பின்னாடி கேட்ட சேனலில் மக்களுக்கு கண்ணு தெரியல, அரோராவோட அருமையை தெரிஞ்சுக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்பா, உனக்கு தெரிஞ்சிருக்கோம், அதனால தான் உருட்டுறேன். இதில் வந்து வேற நல்லவனாக இருந்தால் நல்லதே நடக்காது. ஏன் வியானா வந்து பேசும்போது ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விக்கல்ஸ் டைம்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை விட்டுறாப்ல. பேச வேண்டியதானே, உள்ளே இருக்கும்போது கமுதன் இறங்கி வந்த உடனே நீ என்னதான் அட்ரான்னு சொல்லி சொன்னாலும் உன் கண்ணில் ஒரு மரண பீதி நாங்கள் பார்த்தோம் ப்ரோ, சீரியஸாகவே சொல்கிறேன். கமுதன் இறங்கி வரும்போது லிட்டரலாக விக்ரம்லாம் வந்து பயந்துட்டான் ஒரு மாதிரி. அவன் வேற ஒரு மாதிரி பாக்ஸராக இருக்கான். அது வேற சொன்னான், ஏய் எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, எனக்கு ஒன்றும் குங்ஃபு தெரியாது, எனக்கு ஃபைட்டு தெரியாது, வேடா நீ வந்து வேடா அட்ரா என்னை அடிச்சிடறான். ஒருத்தன் வந்து சரண்டரா வரல, லிட்டரலாக அப்படி தான் விக்ரம் வந்து அந்த இடத்துல பண்ணான். அவன் வந்து ஒரு தைரியமாலாம் பேசல, சரண்டர் ஆனால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இன்டர்வியூவில் நம்ம இவங்களே கேட்குறாங்க, பின்னாடி கேட்ட சேனல்ல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கேம் பிளே வந்து சிறப்பாக இருந்துச்சு, வேறு மாதிரி நீங்கள் வந்து செம்மையாக ஒரு மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அவனே சிரிக்கிறாங்க, இங்கே ஆடியன்ஸும் சிரிக்கிறாங்க. எது கேம் ஆடினாப்லையா? எப்போ வைல்டு கார்டு முன்னாடி வரும்போது விக்ரம் வந்து கேம் ஆடினாப்லையா? அதாவது நீ முட்டு கொடுக்கலாம், பின்னாடி கேட்டீங்க நீங்கள் வந்து முட்டு கொடுக்கலாம், ஆனால் இவ்வளோ முட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் இன்டர்வியூ கேட்டீங்க அப்படின்னு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக இவ்வளோ சொம்புலாம் தூக்காதீங்க, சொம்பு ரொம்ப நசுங்கி இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அவனை உட்கார வச்சு அவனே வன்மத்தோட திரியறான் எப்படான்னு சொல்லிட்டு, நான் வந்து நல்லவன் அப்படிங்கிற ஒரு வேஷத்துல முழுக்க ஒரு வன்மவாதியா இருக்கான். அப்புறம் வந்து ஆடியன்ஸ் கேட்குறாங்க, வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படிங்க இருக்குது, எப்படி நல்லா சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உடனே நம்ம விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ள வியானா வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து வன்மமாக கொட்டும் பொழுது, என்னை பற்றி நெகட்டிவாக பேசும்போது, ஐயோ எனக்கு வந்து வெளியில் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிடுச்சா, வெளியில் எல்லாரும் எங்கள் வீட்டை கள்ள தூக்கி அடிச்சுட்டு இருக்கானு போல இருக்கே அப்படின்னு நினச்சேன். வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒட்டுமொத்த மக்களும் என் மேலே அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, 4 ஹேட்டு கமெண்ட்டுங்க, அதை தாங்க வியானா பார்த்துட்டு வந்து பேசுது அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன் விக்ரமே, நீ ஒரு இன்டர்வியூ கொடுத்தல, அந்த இன்டர்வியூ கீழே நீ போயிட்டு பாரு, ஒரு 200 கமெண்ட் வந்திருக்கு, அந்த 200 கமெண்ட்ல 180 கமெண்ட் உனக்கு கிழிக்குன்னு கேட்குறானுங்க. இது 4 ஹேட் கமெண்டா? ஏன்னா நீ சொல்றீங்கல்ல, இப்போ பார்வதி வந்து ஹேட்ரடுக்கு உள்ளாயிட்டாங்க, பார்வதி வந்து வெளியில் வந்து அவங்க வந்து மோசம் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுறீங்கல்ல, நீ பாரு இன்டர்வியூ பற்றியோ பாரு பேசுறத பற்றி கீழே போய் பாருங்கடா, எந்த 90% கமெண்ட் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்போ எது ரியலி, எது ஆர்கானிக்கு, எது ஃபேக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ
இப்போ இது எதில் ஆர்கானிக்காக இருக்குது, எது ஃபேக்காக இருக்குங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க மேலே வந்து வன்மத்தை கொட்டும் போது இப்போ யார் மேலே இது இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக உருட்டுனா ஒரு பெரிய உருட்டு, இந்த தம்பி உருட்டு. அதுதாங்க நம்ம பார்வதி வந்து ஃபோன் பண்ணி, விக்ரம் ஒரு வீடியோ போட்ட, தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை வந்து நீ வந்து டிலீட் பண்ணிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்களாம். நான் முதல்ல அதுக்கு முன்னாடி கேட்குறேன், தான் நல்லவன் சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் கிளைம் பண்ணிக்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, உங்கள் வீட்டு பெண்மணியோ, நம்ம எல்லா வீட்டையுமே ரெஸ்பெக்ட் பண்ணாது தான் நம்மளோட இதுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து ஒரு பொது வெளியில் உங்களுக்காக வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. பேசும்பொழுது அந்த விஷயத்தை ட்ரால் பண்ணி ஒருத்தவங்க போடும்போது நீ பார்வை அட்டாக் பண்ணுற அப்படிங்கிறது வேற. அது உனக்கும் பாருக்கு இருக்கிற ஒரு கேம் பிளே. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தீங்க. ஆனால் பார்வை தாண்டி அவங்க அம்மா 71 வயசு ஆகுது அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ அவங்க ஒரு இன்டர்வியூவில் பார்வதி பண்ண விஷயத்தில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு அம்மாவா தான் பிள்ளைக்கு அவங்க பண்ண விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? ஒருவேளை அவங்க பண்ண தப்பு அப்படின்னா அவங்க சில இடத்துல அதையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்களே, உள்ளே வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களே. உலகமே எதிர்த்து நிற்கிது பார்வைக்கு எதிராக. அந்த இடத்துல அவங்க அம்மா அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நார்மல், ஏங்க இது நார்மலுங்க. அது எந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த அப்பனுமே தன்னோட பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான், எந்த அம்மாவுமே தன் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு தாயினோட இயல்பான ஒரு விஷயம். அதை எடுத்து போட்டு அவங்க மேல வன்மத்தை கொட்டுற அளவுக்கு நீ ஒரு வன்மவாதி, நீ உன்னை நல்லவன் எப்படி கிளைம் பண்ணிக்கிற? இந்த விஷயத்தை போட்டுட்டு அந்த வீடியோ கீழே எக்கச்சக்கமான சீமான கமெண்ட் விக்ரம் எதிரா எல்லாரும் திட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ வக்கரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பலங்க, அவ்வளோதாங்க. இந்த இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வீடியோ டிலீட் பண்ணிட்டு பாரு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து இந்த வீடியோ டிலீட் பண்ணு, நான் இதை தாண்டி மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன், ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினதாகவும், அவள் என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருந்தால் நான் வந்து அந்த வீடியோலாம் டிலீட் பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ நான் சொன்னதுனால தான் டிலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க, உண்மையிலுமே யார் வன்மவாதி, உண்மையிலுமே யார் கேவலமானவங்க, யார் உண்மையிலுமே வக்ரம் உள்ளவர்கள். வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா, 100% பொருத்தம். இது என்ன கொடுமைன்னா, சாண்ட்ரா வந்து வராங்க இவரோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு, சாண்ட்ரா வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களாங்க, பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நடிப்பு அரக்கினா எங்கள் சாண்ட்ரா, நடிப்பு அரக்கன் அப்படின்னா வாட்டர்மலான் கிடையாது விக்ரம்ங்க. என்ன நடிப்பு, என்ன நீ அழுதெல்லாம் பார்த்துறீங்களா? இவனே சொல்கிறான், கனி கூட இவ்வளோ நாள் ஒன்றா சுற்றிட்டு கனியை வச்சு கேம் ஆடிட்டு கனிக்காக நான் ஒரு 10 நிமிஷம் அழுதெல்லாம் எனக்கு கிரிஞ்சான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ரியல் கேரக்டரு. நீ ஆப்போசிட்டில் இருக்கிற மேலே வன்மத்தை கொட்டுற, உன் கூட இருந்த ஆளு மேலே வன்மத்தை கொட்டுற, நீ யாரு மேலே தான் வன்மத்தை கொட்டலை? இவங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்வதி கமுருதீன் சாண்ட்ராவை தள்ளி விடும் போது சாண்ட்ரா உண்மையுமே அடிபட்டு கிடந்துச்சு, ஐயோ அவங்க எல்லாருமே வந்து ஃபேக்குன்னு சொன்னாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்தேங்க, அது ட்ரூங்கன்னு சொல்லிட்டு நீ உருட்டுற, விக்ரமும் உருட்டுற. இப்போ வந்து ஒரு ஆங்கர் வாங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், இப்போ வந்து இதை நீங்கள் அடித்து இதை நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்க, இதே மாதிரி பார்வதி அடிப்படும் போது சபரியால கீழே தள்ளி விடும் போது நீ ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு தெளிவான கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க, விக்ரம் ஒரு பதில் சொல்லியிருப்பான். ஆனால் இதே பதிலை இதுக்கு முன்னாடி இன்னொருத்த சொல்லியிருப்பான். அது யார் தெரியுமா? எங்களோட சயின்ஸ் சபரி புனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவதுங்க அந்த பார் இன்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் கேம்ங்கிறது ஒரு மாதிரி வந்து அப்படி இப்படி ஒரு மாதிரி ரக்கடாக போயிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் அடித்து பிடிச்சி விளையாடுறதுலாம் ஒரு சாதாரண விஷயம், ஸோ அதுக்கப்புறமா தாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அதே பாயிண்ட்டை நம்ம விக்ரமும் சொல்லியிருப்பான். இப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த அன்பு கேட்க ஆல்மோஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி வெளியில் கேட்டால் நம்ம இதை எப்படி பேசணும், இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. இதை பிளான் பண்ணி இந்த விஷயத்தை திருப்பி பார்க்குறாங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, சபரி வந்து பார்வதி பண்ணது ஆக்சிடென்ட்டுங்க, இது வந்து இன்டென்ஷனாக பண்ணதுங்க. அதாவதுங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவன் என்ன வார்த்தை சொல்லியிருப்பான் தெரியுமா? பார்வதி அடிப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ சபரிகிட்ட போய், ஏய் சபரி நீயாட்டா பாரு வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணாம விட்ட, இவன் நல்லவனாங்க, சீரியஸாக எனக்கு அதுதாங்க எனக்கு வந்து எனக்கு புரியல. அதை மக்கள் சொல்லலை, அது வேற விஷயம். இவனே சொல்லிக்கிறான், நான் நல்லவன் அப்படின்னு. மேன் ஹேண்ட்லிங் ஏன்டா பண்ணாம விட்ட அப்படின்னு இங்கே ஒரு பேச்சு. அந்த சைடு நான் வேணும்னா தான் அடித்தேன், கழுத்தில் ஏறி மிரிச்சிருக்கணும் அப்படின்னு. நீ ஏன் மூஞ்சில் அடிக்காம விட்டன்னு கனி. சாண்ட்ரா ஒரு சைடு. இப்போ இவனுங்க நல்லவங்க, இப்போ பார்வதி வந்து கெட்டவங்க. உங்களுக்கு புரியுதுங்களாங்க? இப்போ அதே இடத்துல ஒருவேளை பார்வதி அடிப்பட்ட இடத்துல கனி இருந்துச்சுன்னு வச்சுங்களேங்க, இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் சபரிக்கு ரெட் கார்டே கொடுத்துருப்பாங்க. சபரி கனி அடிக்க மாட்டாது வேற விஷயம். ஒருவேளை பார்வதி இல்லாமல் வேற ஒரு கண்டஸ்ட் அந்த இடத்துல பொருத்தி பாருங்க,
இவனுங்க எப்படியெல்லாம் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு எக்ஸாகரேட் பண்ணி இதை ரெக்கார்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் அடிப்பட்டது பாருன்னா யாரு? ஹேட்ரடுக்கு உள்ளானவங்க, கேட்க நாதி இல்லை, ஹோஸ்டால் வந்து நிராகரிக்கப்பட்டவங்க, அந்த வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஆள், போல்டாக ஸ்ட்ராங்காக இவனுங்க மாதிரி வக்கரம் பிடிச்சவங்களையும் வன்மம் பிடிச்சவங்களையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் பாருனா உனக்கு இலக்காரம். பாரு பண்ணது வந்து இன்டென்ஷனாக பண்ணாங்க. இவனுங்க பேசி வச்சு அடித்ததுக்கு அப்புறமாவும் ஃபன் பண்ணிக்கிட்டு அதை நக்கல் பண்ணி அதை நையாண்டி பண்ணி அதை சிரித்து நீ ஏன் மேன் ஹேண்ட்லிங் பண்ணாமல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா இவனை வந்து நல்லவன் கிளைம் பண்ணிக்கிறான்னா பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நாங்கள் என்ன முட்டாளாங்க சார்? சொல்லுங்கள் சார், எனக்கு புரியல சார். நீ என்ன என்ன இன்டென்ஷனில் நீங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்படி இது எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இதுதான் எங்கள் வக்கரம் வந்து இந்த வீட்டில் ஆடின கேமு. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் நல்லவன், நான் தூய்மையானவன், நான் வந்து இங்கே வந்து ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா? அது ரொம்ப வக்கரமாக இருந்துச்சு. சரி, ஓகே டன். இப்போ என்னதான்ப்பா ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, எனி டே எனி டைம் ஆல்வேஸ் பாரு இஸ் கிரேட்டர் தென் சபரி, விக்ரம், கனி, சுபிக்ஷா, யார் வேணா எடுத்துங்க அன்பு கேங்கல. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாரு எவ்வளோ மேலு. ரா அண்ட் ரியல், உண்மையானவங்க, மனசில் எதுவும் இல்லாதவங்க, ஓப்பனாக பேசக்கூடியவங்க. நீ கெட்டவன் சொல்கிறியா வச்சுக்கோ, கெட்டவன் வச்சுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி உங்களை மாதிரி உள்ளவன் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து அடுத்தவங்க மேலே வன்மத்தை கேட்குற ஒருத்தவங்க ஆள் கிடையாது. பாருவுக்குமே நிறைய விமர்சனங்களை வைக்க வேண்டியது இருந்துச்சு. இதே இடத்துல பார்வதி அதிகமாக ஹேட்ரடுக்குள்ளான 2-3 பேரை பற்றி கேட்கும்பொழுது அவங்கள ஸ்கிப் பண்ணுங்க, அவங்கள பற்றி நான் பேசி நான் இன்னும் ஹேட்ரடை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ விடுன்னு கடந்து போன பாருக்கு எதிராக வந்து உட்காந்துட்டு நான் நல்லவன் கிளைம் பண்ணிட்டு பாருவை கெட்டவங்களா வில்லனிசமாக ட்ரை பண்ணி அவங்கள கெட்டதாக ப்ரொஜெக்ட் பண்ணுற நீ எங்க? அப்போது நீ நல்லவன், அவங்க கெட்டவங்க. பார்த்துங்க மக்களே, இது நீங்கள் தான் வந்து முடிவு சொல்லணும். பொதுவாக சில பேரை வந்து பாடி ஷேம், சில பேரில் பாடி ஷேமிங் அப்படிங்கிறதே தப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமே பண்ணக்கூடாது. ஆனால் சில பேரை பண்ணுறதுல தப்பு இல்லை. சரி, ஓகே டன். நான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேங்க. சேனலை புதுசாக பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடப்பட்ட விடைபெறுவது நான் ஏவி.